யாத்திராகமம் 14:14 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனின் சேனைகளை கலங்கடித்து இரதங்களின் அச்சாணிகளை கழறும்படி செய்தவர் நம்முடைய தேவன். அதுபோல இவ்வுலகில் நமக்கு எதிராக பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளையும் ஆட்களையும் நாம் எதிர்த்து நிற்க தேவையில்லை. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் என்று விசுவாசித்து நாம் பொறுமையுடன் இருக்கும்போது தேவன் அவர்களை நம்மை விட்டு அகற்றி விடுவார். அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் காணப்படாமல் போவார்கள். நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். தேவனே நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதால் நாம் பயப்படோம். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். நாம் விசுவாசித்து நடக்க கடவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.